எல்லாருமே சரி, தங்களுடைய திறமையை வந்து பொது வெளிக்கு கொண்டு வரணும். மேடை ஏற்றணும். மேடை ஏற்றினா தான் என்ன என்ன ஆகுனாக்கா, அந்த கூச்ச சுபாவம் இதெல்லாம் போகும். கூச்ச சுபாவம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த மேடையை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். தங்களுடைய திறமையை வந்து மேடைப்படுத்துவதற்கு, மேடையேற்றுவதற்கு, பொது வெளிக்கு கொண்டுவதற்கு, பொதுமக்களின் முன்னிலையில் வைக்கப்படுவதற்கு அவங்க கூச்சப்படுறாங்க, தயங்குறாங்கன்னு அர்த்தம், பின்வாங்குறாங்கன்னு அர்த்தம். அது ஒரு கோழைத்தனம். கூச்சம் என்பது ஒரு கோழைத்தனம். ஏன் தங்களுடைய திறமை எல்லாருக்குமே ஒரு திறமையை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே அந்த திறமை இருந்தால் தான் தொழிலே செய்ய முடியும், பணமே சம்பாதிக்க முடியும் இந்த உலகத்தில். திறமை வந்து கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அதனால் இந்த திறமையை வந்து நம்ம மேடைப்படுத்தணும், பொதுமக்கள் முன்னிலையில் வைக்கணும். நம்ம ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் ஆசைப்பட்டு நம்முடைய திறமைகளை மேடைப்படுத்தணும். மேடைப்படுத்தி நம்ம வந்து அந்த புகழை சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி செய்யணும், சம்பாதிக்கவும் செய்யணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நடைமுறை வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். அப்படி இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, யாருடைய இதுவும் எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கூச்சம், தயக்கம் இதெல்லாம் அதிகரிக்கும். கூச்சம்லாம் வந்துச்சுன்னா கெட்ட குணங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது கூச்சம்னால என்னென்னாக்கா, நம்முடைய திறமைகளை மேடைப்படுத்துவதற்கு நம்ம தயங்குறோம், கூச்சப்படுறோம், பின்வாங்குறது ஒரு கோழைத்தனம் தானே. அதனால் அது என்னன்னு போய் இப்போ நம்ம போய் இப்போ நம்முடைய திறமையை வந்து ஒரு மேடைப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த கூச்சம் காணாமல் போயிடும். நீங்கள் என்ன பின்வாங்கிக்கிட்டே அந்த மேடையை வந்து நீங்கள் புறக்கணிச்சிக்கிட்டு விரும்பாமல் கூச்சப்பட்டு பின்வாங்கிட்டே வர நீங்கள் உங்கள் திறமையை வந்து பொதுமக்கள் முன்னிலையில் வைக்காமல், உங்களை வந்து பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் போக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கூச்சம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அதே நேரத்தில் உங்களுக்கு கெட்ட குணங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். கெட்ட வார்த்தைகள் வரும், கெட்ட சிந்தனைகள் வரும். ஒரு நம்ம வாழ்க்கை ஒரு லட்சியத்தோடு அதை வந்து கடைபிடிக்கவே முடியாது. ஒரு அலட்சிய மனப்பான்மை என்பது வந்துக்கிட்டே இருக்கும். எதையும் நம்ம அலட்சியப்படுத்திக்கிட்டே இருப்போம், சின்ன விஷயங்கள். இப்போ வந்து நம்ம திறமைகளை வந்து நம்ம கருத்தையோ அல்லது ஒரு திறமையோ வந்து நம்ம பொதுமக்கள் முன்னிலையில் பொதுவான மேடை ஏற்றி பொதுமக்களுக்கு அறியப்படுகிற ஒரு நபராக, பொதுமக்களுங்கிறது ஒரு குறுகிய எண்ணிக்கையிலும் இருக்கலாம், அது அதிக எண்ணிக்கையிலும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன ஆகுனாக்கா, எல்லா மக்களுக்கும் தெரிகிற ஒரு நபராகும்போது நாம் இன்னும் விழிப்புணர்வோடு இருப்போம். நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது, நமக்கு புகழும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வேணாலும் யோசிக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கலாம், அலட்சியமாக நடந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ வந்து ஒரு விஐபி இருக்காருன்னு வச்சுங்க, ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபர், தமிழ்நாட்டை தெரிஞ்ச ஒரு நபர்னு இருக்காருன்னு வச்சுங்க. அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருப்பார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கும். ஒரு தப்பான வார்த்தை பேச மாட்டார், ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டார். அதனால் கெட்ட வார்த்தை பேசினா என்ன, உடனே வந்து அது வெளியில் வந்துடும், பொதுமக்கள் பார்வைக்கு வரும்போது. அப்போ அவருடைய பேர் கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆக நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னாக்கா, நம்முடைய திறமைகளை மேடையேற்றணும். பொதுமக்கள் முன்னிலையில் நம்ம வந்து நம்மளை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது திறமையின் மூலமாக பொதுமக்கள் முன்னிலையில் நம்மை அறிமுகப்படுத்தி பொதுமக்களிடமிருந்து நற்பெயரையும் புகழையும் பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்யும்போது பொதுமக்களால் அறியப்படுகிற ஒரு நபராக நாம் மாறும்போது என்ன ஆகுனா, நம்ம இன்னும் எச்சரிக்கையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியிருக்கும். அலட்சியங்கிறதே அங்கே வராது, விழிப்புணர்வோடு வேற வாழ வேண்டியிருக்கும். தோல்வி அடைவதோ பின்வாங்குவதோ அது அவமானம். முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது. என்ன இவர் இடையில அன்னைக்கு வந்தார், இப்போ காணலை அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு ஏற்படும். அதனால் வந்து நம்ம வந்து விடவே கூடாது. எப்போதுமே வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபராக நம்ம எப்போவுமே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து தொடர்ந்து அதற்காக முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். ஆக நம்மளை நாம் வந்து சரியாக வச்சுக்கணும், விழிப்புணர்வோடு வாழணும், சும்மா சோம்பேறியாக இருந்துடக்கூடாது. அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் நம்ம திறமை மூலமாக மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும், மேடையேற்றணும். நம்முடைய திறமைகளை மேடையேற்றணும், நம்முடைய வெளிப்பாடுகளை, நம்முடைய கருத்தை வந்து மக்கள் முன்னிலையில் வைக்கணும். ஏதாவது ஒரு வகையில் அவர் தன்னை வந்து இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தங்களுடைய திறமைகளை வந்து, தங்களுடைய வெளிப்பாடுகளை, தங்களுடைய பங்களிப்பை மக்கள் மேடை முன் வைக்க வேண்டும், மக்கள் முன்னிலையில் வைக்க வேண்டும். அப்போ மக்களிடம் வந்து புகழை பெற விரும்ப வேண்டும். அப்போ வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக நாம் மாறும்போது, எல்லோருக்கும் தெரிந்த நபர்னால் ஒரு ஊருக்கு தெரிந்த ஒரு நபராக கூட நம்ம இருக்கலாம். ஒரு ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க, 3000 பேர் கொண்ட ஒரு ஊரில் எல்லாரையும் போல் ஒருத்தர், எல்லா 3000 பேரில் அங்கே இருக்கிற ஒருத்தராக நம்ம இருக்கலாம். அதே மாதிரி அங்கே அந்த 3000 பேருக்கு தெரிந்த ஒரு நபராக நம்ம மாறும்போது நமது வாழ்க்கையை அந்த 3000 பேர் கண்காணிப்பாங்க. நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி இருக்கும்போது இப்படி அங்கே அங்கே எல்லாருமே ஒருத்தர் கண்காணிக்கப்படுவதற்கு அவர்கள் தங்களுடைய திறமையை மேடைப்படுத்தணும். அப்போ வந்து நம்ம எல்லாம் கவனிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வாழ்வோம், எச்சரிக்கையாக பேசுவோம், கவனமாக பேசுவோம், பொறுப்பாக நடந்துக்குவோம். அப்படிங்கும்போது நமக்கு எந்த நம்ம திறமை இருந்தாலும் அதை நம்ம மேடையை ஏற்றாமல் நம்ம வந்து அலட்சியமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை யார் பார்க்க போகிறா, நம்மளை பற்றி தான் யாருக்குமே தெரியாது, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழலாம், பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் வரும். அதனால் வந்து நம்மளை வந்து நாம் வந்து விழிப்புணர்வோடு வாழணும், எச்சரிக்கையாக வாழணும், நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். இப்படி எல்லா வகையிலையும் நம்ம சரியாக இருக்கணும்னாக்கா நமது திறமைகள் நம்மளை வந்து இந்த பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தணும், மேடை ஏற்றணும், நம்முடைய திறமைகளை மேடை ஏற்ற வேண்டும். அப்போ இயல்பாக எல்லாமே தானாக நடக்கும். கூச்சத்தை போக்கணும். எனக்கு கூச்சமாக இருக்குது, என்னுடைய திறமைகளை மேடை ஏற்றுவதற்கு எனக்கு கூச்சமாக இருக்குது, ஒரு மேடை ஏறுவதற்கு எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா அதை போக்கணுன்னா என்ன பண்ணால், நீ மேடை ஏறணும். அப்போ தான் அந்த கூச்சம் போகும். மேடை ஏறினா தான் அந்த கூச்சம் போகும். மேடை ஏறாத வரைக்கும் அந்த கூச்சம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தயக்கமும் கூச்சமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கூச்சம்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நம்மளை வந்து மேடை ஏற்றாமலே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை யாருமே கவனிக்கலை, நம்ம ரகசியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு என்ன பண்ணோம், ஒரு பொறுப்பில்லாத சிந்தனைகளில் ஈடுபடும், பொறுப்பில்லாத செயல்களில் ஈடுபடும், பொறுப்பில்லாத பேச்சுகளில் ஈடுபடும், கெட்ட வார்த்தைகள்லாம் நிறைய வரும், கெட்ட சிந்தனைகள் வரும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நபராக இருக்கும்போது நம்ம இயல்பாக எல்லாராலும் கவனிக்கப்படுகிறோம், அதனால் ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு வரும். இப்போ வந்து மேடைனா என்ன, அது வந்து டிவியில் வர்றதா மேடையா, அல்லது யூடியூப்பில் வர்றதா மேடையா, அல்லது ஃபேஸ்புக்கில், எல்லாமே மேடை தான். யூடியூப் ஒரு மேடை, ஃபேஸ்புக் ஒரு மேடை, சமூக வலைதளம் என்பது அதுவும் ஒரு மேடை. அது மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்வோம். அப்போ அங்கே உள்ள நம்முடைய திறமையை நம்ம அங்கே தான் வெளிப்படுத்துவோம். அப்போ அந்த நிறுவனத்தில் நாம் வந்து எல்லோராலும் கவனிக்கப்படுகிற ஒரு ஆளாக நமது திறமைகளை அங்கே ஒரு மேடை இருக்கும், அந்த மேடையில் நம்ம வெளிப்படுத்தணும். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதை நோக்கி நம்ம முன்னேறணும். சும்மா வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் நிறைய தொழிலாளர்கள் இருப்பாங்க, அந்த தொழிலாளர்களோடு ஒருவராக இருந்துவிட்டு சும்மா வேலை செஞ்சோமா, மாசான சம்பளம் வாங்கினோமா, பெருசாக வெளிப்படுத்திக்காமல் அதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டே ஒரு வேலையை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டு வர்றதை விட அங்கே எல்லா இடத்துலையுமே மேடைகள் இருக்குது. மேடைகள் என்பது வந்து யூடியூப்போ டிவியோ அல்லது வந்து ஃபேஸ்புக்கோ செய்திகளில் இடம்பெறுகிறவர் அப்படி கிடையாது. நாளிதழ் என்பது ஒரு மேடை, புத்தகம் என்பது ஒரு மேடை, பத்திரிகை என்பது ஒரு மேடை. அப்புறம் ஒரு தொழில் நிறுவனம் இருக்குன்னா அங்கே வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபராக நமது செயல்பாடுகள் இருக்குமே, ஆனால் அதுவும் ஒரு மேடை தான். அதுவும் ஒரு மேடை தான். அதனால் மேடைகள் வந்து இங்கே ஏராளமாக இருக்குது. இன்னும் நிறைய உருவாக்குறது வந்து என்னென்னாக்கா மக்களை பொறுப்பானவர்களாக அது மாற்றும். இங்கே வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறுவதே இங்கே அது மாறுவதற்கே இங்கே நிறைய தடைகள் இருக்குது, அரசியல் இருக்குது. அதெல்லாம் தாண்டினா தான் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நபராக நம்ம மாற முடியும். அப்படின்லாம் இருக்கும்போது இங்கே பொறுப்பற்ற செயல்கள் தான் அதிகரிக்கும். மேடைப்படுத்துவது ஒருவருடைய திறமையை, ஒருவருடைய கருத்துக்களை மேடைப்படுத்துவது இங்கே எளிதாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லோரும் பொறுப்பானவர்களாக மாறுவார்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறும்போது தான் எல்லோராலும் நாம் கண்காணிக்கப்படுகிறோம், நமது செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தால் தான் நம்ம பொறுப்பானவராக இருப்போம். உதாரணத்துக்கு இப்போ சிசிடிவி கேமரா இருக்குது, சிசிடிவி கேமரா நம்மளை பார்க்குது. அப்படிங்கும்போது நம்ம இன்னும் அந்த இடத்துல வந்து நம்முடைய செயல்பாடுகள் வந்து அலட்சியமாக இருக்காது, கொஞ்சம் கவனமாக செயல்படும். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், சிசிடிவி கேமரா அங்கங்கே கேமரா இருக்குது, நம்ம கண்காணிக்குது அந்த கேமரா. அப்படிங்கும்போது நம்ம எப்படி இருப்போம், கொஞ்சம் அலட்சியமாக இருக்க மாட்டோம், ஒழுங்காக கவனமாக இருப்போம். அதே மாதிரி தான் உண்மையான சிசிடிவி கேமராங்கிறது மக்களுடைய கண்கள் தான், மற்றவருடைய கண்கள் தான். மற்றவருடைய கண்கள் நம்மளை வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை கவனிக்கும், அவங்க மனசில் இடம் பெறணும், அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து பொறுப்பானவர்களாக நம்ம மாறுவோம். அப்போ நம்ம வாழ்க்கை இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். அதனால் வந்து கூச்சப்படக்கூடாது. கூச்சத்தை போக்கணும்னா நம்முடைய திறமைகளை மேடைப்படுத்த வேண்டும். அப்போ அந்த கூச்சம் வந்து தானாக போயிடும். மேடைப்படுத்துவதற்கு தயங்கி கொண்டு அதை வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நினைக்காம, அந்தளவுக்கு அது வந்து அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு நினைக்காம, அதை மேடை ஏற்றுவதே வந்து தவறாக புரிந்து கொள்ளாமல்
நம்முடைய திறமைகளை மேடையேற்றி, நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய வெளிப்பாடுகளை மேடையேற்றி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறும்போது, எல்லோராலும் கவனிக்கப்படுகிற ஒரு நபராக நாம் மாறும்போது, நாம் இன்னும் வாழ்க்கையில் பன்மடங்கு பொறுப்பான ஒருவராக நாம் மாறுவோம். அதை நம்மளால் உணர முடியும்.